ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பைத்தான்ல டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். மைசெல்ஃப் விஜய். டிக்ஷனரி பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். டிக்ஷனரி என்னன்னா ஆர்டர் அண்ட் மல்டிபிளோட கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வந்து டிக்ஷனரி. இது வந்து ரெண்டு இருக்குது, கீஸ் அண்ட் வேல்யூ. கீஸ் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஒரு வேர்டு ஒன்று எடுத்துப்போம், அது வந்து மெச்சூர் வேர்டு. அதுக்கு வந்து ஒரு மீனிங் கண்டிப்பாக இருக்கும். அதான் மீனிங் வந்து வேல்யூ, வேர்டு வந்து கீ. இப்போ வந்து கீ வந்து நம்ம இம்யூட்டபிள், அது வந்து சேஞ்சே பண்ண முடியாது. ஆனால் வேல்யூ அப்படி இல்லை, அது மியூட்டபிள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பைத்தானில் வந்து நம்ம சிம்பிள் டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸ்டூடெண்ட்ன்றது வந்து டிக்ஷனரி. நேமு, விஜய், ஏஜ் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ். இதில் கீஸ் அண்ட் வேல்யூஸ்னால் எதுனா நேமு, ஏஜ், ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து கீஸு. அது உள்ளே இருக்கிறது வந்து விஜய் 202979 இதெல்லாம் வந்து வேல்யூஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து அவுட்புட்டாக பார்த்துக்கலாம். டிக்ஷனரியை பிரிண்ட் ஸ்டூடெண்ட்னு டைப் பண்ணணும். ரன் கொடுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ல டிக்ஷனரியில் வந்து இருக்கிற கீஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் வந்து இதில் விஜய்ன்ற வேல்யூ வந்து எனக்கு தேவை. விஜய்ன்றது வந்து வேல்யூ வந்து கீயை டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த விஜய்ன்ற வேல்யூ தேவைன்னா அதோட கீ என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நேமாக இருக்குதா, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் வந்து நேம் கொடுத்தா தான் நமக்கு அவுட்புட் வந்து விஜய்ன்ற வேல்யூ வந்து கிடைக்கும். பிரிண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. நம்ம வந்து கீன்ற நேம் கொடுத்துக்கிறோம், அதோட வேல்யூ வந்து விஜய் நீங்க வந்து அவுட்புட்டா காமிச்சிச்சு. அதே மாதிரி ஏஜ்னு கொடுத்தோம்னா 20 காட்டும், ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தா 2979 காட்டும். இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க DBPC TKM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Don't